வருவோம் விரைவோம் ஒரு மனமாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய் இணைய நம்மை அழைக்குது வருவோம் விரைவோம் ஒரு மனமாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய். வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்குமென சொல்லுவோம். இறைவனின் இரக்கம் காண விழைவோம். வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்குமென சொல்லுவோம். மன்னிக்கும் இறைவனில் மனிதம் காக்கும் நல்வழி இணைவோம் விரைவோம் ஆலயம் ஆலயம் வருவோம் இணைவோம் ஒரு மனதாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valangani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valangani, who are watching the same. கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருப்பது யாருக்காக? ஆண்டவர் இயேசு வெளியில் வர வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இயேசுவினுடைய சீடர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காகவா? புனித அகஸ்தினார் இந்த கேள்வியை வைக்கிறார். இயேசுவினுடைய சீடர்கள் உள்ளே வர வேண்டும். அச்சத்தால், பயத்தால், யூதர்களுக்கு பயந்து அஞ்சி நடிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை, அல்லது சாவுக்கு பயந்த இயேசுவின் சீடர்கள் சாவை வென்ற கிறிஸ்துவை பார்ப்பதற்காக இங்கே வர வேண்டும். சாவை ஜெயித்த
வெற்றி வீரரை பார்ப்பதற்காக அவர்கள் வர வேண்டும் என்று அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இருள் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. தீமை தோற்கடிக்கப்பட்டு விட்டது. சாவு முறியடிக்கப்பட்டுவிட்டது என்பதை சாவை வெற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு என்பித்த நாள் என்று இன்றைய பதிலுரை பாடலுக்கேற்ப, ஆம், ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது. வாருங்கள், அகமகிழ்வோம், அக்களிப்போம் என்று சங்கீத ஆசிரியர் இயேசுவினுடைய வெற்றியின் நாளை, நம்முடைய வெற்றியின் நாளை கொண்டாட அழைக்கிறார். எனவே இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடுவோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய செய்தியை, இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையிலே தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்கப்பட்டு ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களை பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம்.
தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றனர், கண்டனர், நம்பினர். இயேசு உயிர்த்தெழுந்த வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கு அவர்கள் இதுவரை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நூங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். யூதர்களுடைய வழக்கப்படி இறந்த ஒரு மனிதனுடைய ஆன்மா 3 நாட்கள் அவனுடைய உடலை சுற்றி கொண்டிருக்குமாம். எனவே இந்த 3 நாட்களும் அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்று தங்களுடைய துக்கத்தை, துயரத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவர் இயேசு இறந்த அந்த நேரம் முதல் ஓய்வு நாள் ஆரம்பித்ததால் இயேசுவுக்கு அந்த யூத சட்டப்படி நறுமண தைலங்கள் பூசப்படவில்லை. வெகு விரைவாக, வேகமாக அவர்கள் அடக்கம் செய்தார்கள். எனவே இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்ததால் அந்த யூத எபிரேய முறைப்படி நறுமண தைலத்தை வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு மகதல மரியா சொல்லுகிறார். அந்த நறுமண தைலம் எதற்காக என்றால், இந்த 3 நாட்களும் உறவினர்கள், நண்பர்கள் அங்கு வந்து அழுது புலம்பி தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்திவிட்டு அஞ்சலி செலுத்துவதற்காக. அந்த எதிர்பார்ப்போடு வருகின்ற மரியாளுக்கு ஆச்சரியம். விடியற் காலையில் இருள் நூங்கும் முன்பே கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். இப்போ கல்லை யாரு புரட்டி போட்டது? கல்லை அகற்றியது. அதைத்தான் புனித அகஸ்தினார் சொல்லுகிறார். கல்லறையின் கல் அகற்றப்பட்டிருப்பது உள்ளே இருந்த இயேசு வெளியே வருவதற்காக அல்ல, வெளியே இருந்த சீடர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்பதற்காக என்று அகஸ்தினார் சொல்லுகிறார். 1815ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் நாள் மாவீரன் நெப்போலியன்
இங்கிலாந்து மன்னர் வெல்லிங்டன் மீது போர் தொடுக்கிறான். இந்த இருவரும் வாட்டர்லூ என்ற இடத்துல போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். விறுவிறுப்பான சண்டைக்கு பிறகு பரபரப்பான ஒரு செய்தி வருகிறது. எதிரி வீழ்த்தப்பட்டான். மாவீரன் நெப்போலியனை பற்றி நமக்கு தெரியும். மாவீரன் நெப்போலியன். எனவே இந்த செய்தியை பார்த்ததும் மக்கள் எல்லோரும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக எதிரி வீழ்த்தப்பட்டான், அப்படி என்றால் நம்முடைய மாவீரன் நெப்போலியன் ஜெயித்து விட்டான், நம்முடைய நெப்போலியனுடைய படைகளுக்கு முன்னால் இந்த வெல்லிங்டனுடைய படைகள் எம்மாத்திரம் என்று வெற்றியினுடைய ஆர்ப்பரிப்பிலே கொக்கரிப்பிலே அவர்கள் விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் விரிவான செய்தி வருகிறது. லிவிங்டனின் எதிரி நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான். எல்லாம் அதிர்ந்து போனார்கள். லிவிங்டனின் எதிரி நெப்போலியன் வீழ்த்தப்பட்டான். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்களும் பரிசேயர்களும் மத குருக்களும் செய்தார்கள். இயேசுவினுடைய கொட்டத்தை அடக்கிவிட்டோம். இயேசுவால் இனி ஒன்றும் செய்ய முடியாது. தங்களுடைய பதவிக்கு ஆபத்து கிடையாது. ரோமை அரசாங்கம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எதிரி வீழ்ந்தான். நம்முடைய யூத இனத்தின் எதிரி வீழ்த்தப்பட்டான். நமக்கு இனிமே எதிரியே கிடையாது. அடக்கிவிட்டோம். அவன் கொட்டத்தை அடக்கிவிட்டோம் என்று சொல்லி யூதர்களும் மத தலைவர்களும் பரிசேயர்களும் கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். சாத்தான் ஜெயித்து விட்டதை போன்று தோன்றியது. சாத்தான் ஜெயித்து விட்டான். தீமை ஜெயித்து விட்டது. அநீதி ஜெயித்து விட்டது. அதிகாரம் ஜெயித்து விட்டது. ஆணவம் ஜெயித்து விட்டது. எங்களுடைய அதிகாரத்திற்கு எதிரினுமே யாருமே கிடையாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகு கடவுள் ஜெயித்தார். ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தார். சாவை வீழ்த்தினார். எதிரிகளை வீழ்த்தினார். வெள்ளிக்கிழமை இருந்ததனால்தான் இன்று நாம் உயிர்ப்பினுடைய ஞாயிறை கொண்டாடுகிறோம். சிலுவை இருந்ததனால்தான் ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நாள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சாவுக்கு பயந்து அல்லது யூதர்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த இயேசுவினுடைய சீடர்கள், பயந்திருந்தவர்கள், இயேசுவை அவர்கள் வீழ்த்தி விட்டார்கள், இனிமேல் நம்முடைய கதி என்னாகுமோ என்று பயந்திருந்த அந்த சீடர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் துணிச்சலோடு ஆண்டவரை சந்திக்க செல்லுகிறார். ஆண்டவருக்கு நறுமண தைலம் பூசச் செல்லுகிறார். அவரோடு மற்ற பெண்களும் செல்லுகின்றார்கள் என்று நாம் ஒத்தமை நற்செய்தியிலே வாசிக்கிறோம். எனவே சென்ற மரிய முதலாளர் கிடைத்த காட்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற முதல் சீடர் தைரியமாக போன ஒரு பெண், வீரப்பெண் வெரோனிக்காவை போல ஆண்டவரை சந்தித்தார். அதை பார்த்துட்டு தான் அவ பேதுருக்கிட்ட முடியாதுன்னு சொல்கிறா. உடனே அவரும் செல்லுகின்றார், ஓடுகின்றார். அங்கே அவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு இப்போது உயிர்த்து விட்டார். கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும்
யோவான் அவர் தான் இதை எழுதுகிறார். உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இப்போ இயேசுவினுடைய அந்த கல்லறை, இயேசுவினுடைய அந்த கல்லறை அங்கே காலியாக இருக்கிறது. உலகத்திலே இயேசுவினுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. இயேசு, அதாவது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், நான் இறந்து உயிர்த்து என்று சொன்னார். ஆனால் பயத்தினாலும் அச்சத்தினாலும் இயேசுவினுடைய சீடர்கள் பயந்து போயிருந்தார்கள், நடுங்கி போயிருந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய எதிரிகள் இயேசுவினுடைய கல்லறைக்கு காவல் வைக்கின்றார்கள். காவல் வைத்தது மட்டுமல்ல, அவருடைய கல்லறையை வச்சு பெரிய பாறாங்கல்லை வைத்து, அதுதான் யூத வழக்கப்படி அந்த கல்லறைக்கு ஒரு பெரிய ரோலிங் ஸ்டோன் இருக்கும், அது திறந்துட்டோம்னா உள்ளே தோட்டம் மாதிரி உள்ளே போகலாம், வச்சு சீல் வைக்கிறான். உலகத்திலேயே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு மட்டும்தான் காவலாளி வைக்க. அப்படின்னா இயேசு உயிர்ப்பார் என்று இயேசுனுடைய சீடர்கள் நம்பவில்லை, எதிரிகள் நம்பினார்கள். அதனால தான் கல்லறையிலையும் அவருக்கு பாதுகாப்பு போட்டு அவரை உயிர்க்க விடாமல் அல்லது இவர் வந்துட விடாமல் இவனுடைய கொட்டத்தை இந்த கல்லறையிலேயே அடைக்க வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டார்கள். வெற்று கல்லறையிலே காவியம் பிறந்தது. வெறுமையான கல்லறை, அந்த வெறுமையான கல்லறை தான் இன்று நம்பிக்கையின் தொட்டிலாக இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருப்பதற்கு காரணம் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதுதான் அந்த கல்லறை. அதனால தான் முதல் வாசத்தில் பவுல் என்ன சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கவில்லை என்றால் நாங்கள்லாம் சொல்றது எல்லாம் வீணாக போய்விடும். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். எனவே உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் சுரைபாற்றி கல்லேயா தொடங்கி யூதேயாவில் நடந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் நன்மையே செய்து வந்தார். கடைசி அவங்க என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆக ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நமக்கு தருகின்ற செய்தி, இந்த உலகத்தினுடைய தீய சக்திகள், இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவினுடைய அந்த கல்லறையில் உள்ள கல் புரட்டப்பட்டிருப்பு எதற்காக என்றால் இயேசு வெளியே வர என்பதற்காக அல்ல. இயேசுவினுடைய சீடர்கள், பயந்திருந்த இயேசுவினுடைய சீடர்கள், அஞ்சிருந்த இயேசுவினுடைய சீடர்கள் இங்கே வர வேண்டும், இந்த வெறுமையான கல்லறையை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு துணிச்சல் வர வேண்டும், அவர்களுக்கு தைரியம் வர வேண்டும், அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். வாழுகின்றவரை ஏன் இங்கே தேடுறீங்க? கலிலேயாவில் தானே அவருடைய பணி ஆரம்பித்தார், அங்கே போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார் என்று வானதூதர்கள் சொல்ல, எந்த கலிலேயாவில் தன்னுடைய பணியை தொடர்ந்தாரோ அந்த கலிலேயாவிலே மீண்டும் உயிர் பெற்று அங்கே ஆண்டவர் இயேசு தன்னை என்பிக்கின்றார். ஆக நம்மையும் பார்த்தவர் கேட்குறது, என் கல்லறை வெறுமையாக இருக்குது. எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இல்லை பிரச்சனையா, இந்த கல்லறைக்கு வாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனையா, இந்த கல்லறைக்கு வாங்க. நண்பர்களுக்கிடையே பிரச்சனையா, இந்த கல்லறைக்கு வாங்க. இங்கே பாருங்க, இங்கே நம்புங்க. எனவே அவர்கள் என்னை இந்த கல்லறையிலே அடைக்க பார்த்தார்கள், முடியலை. அதனால் உங்களை எது அடைக்க பார்க்கிறதோ, உங்களை எது பயமுறுத்துகிறதோ, உங்களை எது ஒழிக்க நினைக்கின்றதோ, என் மேலே நீங்கள் நம்பிக்கை இருந்தா ஒன்றும் அவை பண்ண முடியாது. எனவே இந்த கல்லறை திறக்கப்பட்டிருப்பது உங்களுக்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே நாம் அந்த வெற்று கல்லறையை பார்ப்போம், உற்று நோக்குவோம், காண்போம், நம்புவோம். இந்த நாள் மீட்பின் நாள், வெற்றியின் நாள். அக்களிப்போம்,
நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பினாலில் கடவுளை உருக்கத்தோடு மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டிருந்தது போல நம்முடைய தாழ்நிலையை கண்ணோக்க அருள் புரிவாராக. உயிர்த்த ஆண்டவரே, எம் தாய் திருச்சபையை நிறைவாக ஆசிர்வதியும். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உயிர்ப்பின் ஆசீரை பெற்று திருச்சபையை இன்னும் ஆர்வமாய் ஒளியின் பாதையில் வழி நடத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை அளிப்பவரே எம் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களின் அதிகாரம், ஆற்றல், பணபலம் ஆகியவை நிலையானவை அல்ல என்பதை மனதில் கொண்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் ஆண்டவரே, சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, அல்லேலூயா என்று மகிழ்ச்சி நிறை மனநிலையோடு உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களது மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும் தூதுவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன மகிழ்ச்சியை தந்தவரே எம் இறைவா, உம்மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கும் உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து உம் வல்லமையால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமுடன் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறத நீர் அறிவி. நம்பிக்கையால் நெருந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வின் இறைவா, நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை
பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வார், என் வாழ்வு மலர்ந்து விடும், உன்னன்பில் மகிழ்ந்து விடும். சகோதர சகோதரியினது உங்களுமான பலி எல்லாம் தந்தைகிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களை புறம் நாங்களை வழிபொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் முது திரு வியத்தகு முறையில் புது பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை சமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை உயிர்ப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித டொன் போஸ்கோ மற்றும் இந்த உலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமொழி திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். எங்கள் இதயம் என்னும் கோவிலில் வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில் வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவர் உம்மிடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. எம்மிலே நீர் வரும் நேரமெல்லாம் அது தேனினும் இனிதாய் இருக்கின்றது.
எம்முடன் நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரே உணவே எழுந்திடுவாய், அன்பே அருளே எம்மில் நீ கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பின் பேரொலிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிருக்காக தலைவணங்கும். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார்.